மை டியர் ஃபேன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரோடையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப உடலுக்கு சத்தான, ஆரோக்கியமான, இன்ஃபேக்ட் இது சாப்பிட்டோன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு நல்ல பாடிக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு ஃபுட் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நல்ல மழையும் பனியும் குளிருமா இருக்கிறதுனால உடம்பு வந்து சீதோஷ்ண அட்டாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உடல்ல வந்து கதகதப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியை தான் நான் ஷேர் பண்ண போறேன். அப்படி என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? கொள்ளு குழம்பு, ஹார்ஸ் கிராம் கிரேவி. இந்த கொள்ளு அப்படிங்கிறது வந்து குதிரை தீவனமா இருந்தாலும் கூட மனிதர்களுக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பா வந்து இந்த கொள்ளு அப்படிங்கறத மாசத்துல ஒரு 3 தடவை இல்ல 4 தடவை சாப்பிடணும். அதாவது வீக்லி ஒன்ஸ்னு கூட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்று, இந்த கொள்ளு வந்து நம்ம நிறைய சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்து நம்ம சமைச்சோம் அப்படின்னாலே இந்த குழம்பு ஒரு வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். அண்ட் இந்த குழம்பு வந்து இப்போ நான் செஞ்சிருக்கிறது ஒரு 2-3 டேஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட முடியும். ரொம்ப சிம்பிளஸ்டான இன்கிரீடியன்ஸோட டக்குன்னு வீட்டில் வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இந்த கொள்ளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து ஃபேட், கொழுப்பு அப்படிங்கிறது, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா புரோட்டீன், அயர்ன், ஃபைபர் ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய கட் ஹெல்த், நம்மளுடைய குடல் வயிறு சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த கொள்ளு வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கறதுனாலதான். சுண்டல் செய்யும் போது கூட பாத்தீங்கன்னா அது வேக வச்சு அந்த தண்ணியை வெளியே எடுத்துருவாங்க. அந்த தண்ணி எடுத்த உடனே அதுல இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில போயிடும். ஸோ அந்த கொள்ளு சுண்டல்ல பார்த்தோம்னா நமக்கு பாதி போஷாக்கு தான் இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம கிரேவி பண்ணலாம், நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்க அந்த ஒரு துவர்ப்பு, அந்த டேஸ்ட் வந்து என்னன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இது எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால வேற என்ன மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானே ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இப்போ ரீசெண்டா சன் டிவி சூப்பர் சமையல்ல வந்து ஷெஃப் ராகேஷ் ரகுநாதன் வந்து இந்த கொள்ளு குழம்பு செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ட்ரெடிஷ்னலான ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸோட செய்யக்கூடிய இந்த ரெசிபி நான் வந்து அவர் சொல்ல சமைச்சு பார்த்ததுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே சூப்பரா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த மழை குளிர் இந்த டைம்ல வந்து நம்ம இந்த மாதிரி குழம்பை வச்சு சுட சாதத்துல வந்து அப்பளம் இல்ல நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா முட்டை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தியா இருக்கும். ஸோ இந்த கொள்ளு குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொள்ளு கிரேவியை செய்யறதுக்கு மொத்தமே 10 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும், இன்க்ளூடிங் சால்ட். ஓகே, ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறது கொள்ளு. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்கானிக் கொள்ளு. ஸோ இது டார்க் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் தனியா, இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரத்துக்கு இந்த கறியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான். நான் இப்போ 2.5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குது. இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டு மிளகாயோ நீட்டு மிளகாயோ 3லேருந்து 4 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இதை தவிர்த்து தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு தேவைப்படும். ஸோ கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 பொடியாக நறுக்கினது, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க இந்த கொள்ளு கறிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. ஸோ இதில் வந்து கொள்ளு, தனியா, காஞ்ச மிளகாய், தேங்காய் மட்டும் நல்லெண்ணெயில் முதல்ல நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறமா தாளித்து இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கிரேவியாக ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிங்கிறதுனால மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி காஞ்சதும் அதில் சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் இதை விட்டு நம்ம வந்து மசாலாக்களை வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கவும் போகிறோம். ஸோ சட்டி நல்லா காஞ்சிட்டு அதுலேருந்து புகை வருது. ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறைய விட்டாலும் தப்பில்லை, ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கான மசாலா தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஸோ முதல்ல கொள்ளு போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா கொள்ளு தான் கொஞ்சம் வதங்க டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டு கொஞ்சம் நல்லா
வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இது கூட தனியாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த கொள்ளும் தனியாவும் நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் கொஞ்சம் மாறிடும். முக்கியமான விஷயம் என்னென்னா, மண் சட்டியில் சமைக்கும்போது என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வதக்க போகிறோமோ சமைக்க போகிறோமோ பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது சட்டி சூடாகிடுச்சுன்னா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு தீஞ்சு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பொருட்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கலாம். தேங்காவையும் போட்டு ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனே தேங்காய் டக்குன்னு ரோஸ்ட் ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே காஞ்ச மிளகாவும் வச்சுருக்கிறத எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ இதில் கொள்ளு, தனியா, தேங்காய், காஞ்ச மிளகா இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வாசனை வந்து கலர் மாறின உடனே இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சம் நல்லா காத்தார விட்டுடலாம். இது காத்தாரி நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொரிக்க போகிறோம். ஸோ தட்டில் நல்லா ஆற வச்சாச்சு. இப்போது இந்த கேப்பில் சூடாக இருக்க அதே சட்டியில் அதே எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு போட்ட உடனே கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுடலாம். கிள்ளி போட்டால் தான் நல்லா வாசனை வந்து அந்த எண்ணெயில் இறங்கி குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் டேஸ்ட் ஏறுறதுக்கு லைட்டாக சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொதி வாங்கிறதுக்காக விட்டுறலாம். ஏன்னா எப்போவுமே புளி நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா கொதி வாங்கி அந்த பச்சை வாசனை போனால் தான் எந்த குழம்பாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கூல் பண்ணுறதுக்காக வச்ச மசாலாவை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்றி நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு இந்த மசாலாவை அரைக்கலாம். ஸோ முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவே இந்த கிரேவியை அரைச்சிக்கலாம். ஏன்னா என்ன ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும். ஆனால் அதுதான் இந்த குழம்புக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த குழம்புல வந்து ஒரு லைட்டாக ரஃப் டெக்ஸ்டர் இருக்கும்போது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த புளித்தண்ணி நல்லா கொதி வாங்கிடுச்சு. அது கூட இந்த அரைச்ச மசாலாவும் போட்டு நல்லா கொதி வாங்க விடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு போடலாம். இது ட்ரெடிஷ்னல் கறின்றதுனால இதில் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த புளித்தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து கலந்து கொதிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பபிள்ஸ் வரும். பபிள்ஸ்லாம் வந்து இந்த குழம்பு ரெடி ஆனதும் இந்த குழம்புடைய கலரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக திக்காக மாறிடும். இப்போது இந்த குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இந்த குழம்பு ரெடி. இப்போது இதில் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கிளறி விட போகிறோம். அவ்வளவுதான், இதோட இந்த கிரேவி முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக இதில் கொஞ்சம் கூட கருவேப்பிலையை தூவிட்டு நல்லெண்ணெயை லைட்டாக மலைச்சாரல் மாதிரி அது மேலே லைட்டாக தெளிச்சிட்டோம்னா ஃபினிஷ். ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட், கொள்ளு கறி ஃபார் த மான்சூன் சீசன். ஸோ கொள்ளு குழம்பு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொள்ளு குழம்பு, கொள்ளு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கடகடன்னு நம்ம சமைச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுட சுட சாதத்தோடையும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் சமைச்சிருக்க இந்த கொள்ளு குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த கொள்ளில் வந்து ஒரு விதமான துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியல. ஏன்னா இது கூட நம்ம வந்து தேங்காயும் வெல்லமும் போட்டிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து இது டாமினேட் பண்ணிடுச்சு. நல்லெண்ணெயும் விட்டுருக்கிறதுனால இந்த டேஸ்ட் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கொள்ளு குழம்புக்கு நான் சொன்ன மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிடும் போது அமேசிங்காக இருக்கு. இந்த குழம்பு வந்து இவ்வளோ டார்க் கலராக இருக்கிறது காரணம் என்னன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சுத்தமான ஆர்கானிக் கொள்ளு. என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய தோட்டத்தில் விதைச்ச இந்த கொள்ளு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதில் சமைச்சிருக்கேன். மற்றபடி கடைகளில் வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் லைட் வீட்டிஷ் கலரில் இருக்கிற கொள்ளு கூட கிடைக்குது. அதில் நீங்கள் சமைக்கும் போது ஒரு கேரமல் கலர் கிடைக்கும். வேறாஸ் இப்போ இந்த குழம்பு நான் செஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட் கலரில் இருக்கு. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலுமே எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், இந்த குழம்பு வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து திக்காக செஞ்சிட்டீங்க,
இந்த கொள்ளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அடுப்புல வச்சு வதக்க 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 சுண்டி நல்லா திக்கா வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், நேம் எனிதிங், ரோட்டி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அதுவே உங்களுக்கு கொஞ்சம் சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி திக்கா பிடிக்கும்னா திக்கா சாப்பிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னு சொன்னா நிறைய நீங்க தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாவுடைய காரத்தையும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இது ஒரு பேஸ் கறி. ஸோ இதுல வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், ஈவன் மொச்சக்கொட்டை, பூண்டு, இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்து செய்யலாம். அதுவும் வந்து சூப்பரா செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்படி ஒரு சூப்பரான ரெசிபியை சன் டிவி சூப்பர் சமையல்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு வந்து ஷெஃப் ராகேஷ் கிட்ட வந்து கத்துக்கிறதுக்கு முடிஞ்சது. ஸோ இப்படி ஒரு ஆரோக்கியமான நல்ல ஈஸியான ஒரு ரெசிபி எனக்கு தெரிஞ்சது உங்களோடையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ நீங்களும் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு நீங்க சொல்லுங்க. ஸோ மீண்டும் இதே போல உங்க லைஃப்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ இல்லை ரெசிபியோ கூட இருந்துச்சுன்னா உங்களோட மீண்டும் நான் ஒரு வீடியோவில் கனெக்ட் ஆகிறேன். Until then, take care, stay healthy, be happy. Signing off with loads of love from Akila.